தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய மாதத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். புதிய மாதம் ஏப்ரல் மாதம் புதிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நல்ல மாதமாகவும் இருக்கின்றது. கடந்த மார்ச் மாதம் முழுவதுமாக இறைவன் நம்மை பாதுகாப்பாக வழி நடத்திய அவருடைய மேலான இரக்கத்திற்காக அவருக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதிலும் இறைவனுடைய அருட்கர துணை நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த, நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் இறைவன் தாமே நமக்கு முழுமையான வெற்றியை ஆசியை தந்தருளும்படியாக சிறப்பான விதத்திலே இந்த பலியிலே நம்மையும் நாம் செய்யக்கூடிய செயல்களையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காக உம் திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுள்ளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உமடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடைய செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பல் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்த்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானமடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்கவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. கடவுளை உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளை உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் பொருட்டு நான் இழிவை ஏற்றேன். வெட்கத்தோடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பவருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பல்லவி. கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். போற்ற பெருக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆண்டவர்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 26 இறைவசனங்கள் 14 முதல் 25 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறைவசனங்கள் 14 முதல் 25 முடிய. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவித திட்டங்களை வைத்திருக்கிறோம் அல்லது எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம். நம்முடைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிற பொழுது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிற பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களில் ஏதேனும் தடங்களோ அல்லது நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் தடைபடுகின்ற பொழுதோ நாம் ஒருவித மன இறுக்கத்திற்கு, மன கலக்கத்திற்கு உள்ளாகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது, யூதாசு அவனுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். யூதாசு என்ன திட்டத்தை வைத்திருந்தான்? இயேசு ஒரு அரசியல் மெஸ்ஸியாவாக உருவெடுப்பார். இயேசுவினுடைய அந்த ஒரு உருவெடுத்தலை மையமாக வைத்து நாம் ரோமையர்களிடமிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற இந்த ஒரு திட்டம் யூதாசினுடைய வாழ்விலே அவருடைய அடிநாதமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அவருடைய அந்த திட்டத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிற பொழுது அல்லது ஏமாற்றம் ஏற்படுகிற பொழுது யூதாசு என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து போய்விடுகின்றான். இயேசுவை ஒரு பெரிய அரசியல் மெஸ்ஸியாவாக, ஆயுதம் தாங்கிய ஒரு அரசராக நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் இப்படி தன்னை ஒரு ஆன்மீக அரசராக நிலைநிறுத்தி கொண்டாரே, எந்தவித ஆயுதமும் தாங்காமல் அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமானதாக இருக்கின்றது என்று சொல்லி அங்கே யூதாசினுடைய மனதிலே ஒருவித குழப்பம் ஏற்படுகின்றது. இயேசுவை பின்தொடர்ந்து வந்த ஏராளமான கூட்டத்தை கண்டு இவர் அரசராகிற பட்சத்தில் இந்த கூட்டம் இன்னும் பல மடங்கு அதிகமாகும், அது ரோமையர்களுக்கு ஒரு பெருத்த அடியை கொடுக்கும் என்கின்ற ஒரு திட்டம்தான் யூதாசினுடைய மனதிலே இருந்தது.
அப்படிப்பட்ட ஒரு சுயநல எண்ணத்தை அவர் தன்னுடைய மனதிலே ஆழமாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியதாக பார்க்கிறோம். அந்த திட்டத்தில் ஒரு குழப்பம் வருகின்ற பொழுது என்ன செய்வது என்று யூதாசு அறியாமல் திகைக்கின்றான். எனவேதான் ஒருவித குழப்பமான ஒரு சூழ்நிலையை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அவன் ஏற்படுத்திவிட முயற்சி செய்கின்றான். இயேசுவினுடைய அந்த மெசியா பணியேற்பில் கால தாமதம் ஏற்படுவதை அறிந்த யூதாசு என்ன செய்கின்றான்? அந்த புதிய வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை, ஒரு கிளர்ச்சி நிறைந்த சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை கைதியாக மாறித்தான் யூதாசு இயேசுவை காட்டி கொடுக்கின்றான். இயேசுவை காட்டி கொடுக்கின்ற பொழுது இயேசு ஏதாவது செய்து ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செய்து அவர் ஒரு அரசியல் மெசியமாக உருவெடுத்து விடுவார் என்கின்ற ஒரு கண்ணோட்டம், ஒரு திட்டம் யூதாசிடம் இருந்தது. ஆனால் அவனுடைய சிந்தனைகளுக்கு, எண்ணங்களுக்கு மாறாக எல்லாம் நடந்தேறி விடுகின்றது. இயேசுவை கைது செய்து செல்லுகின்றார்கள், அவரை அடிக்கின்றார்கள், துன்புறுத்துகின்றார்கள். இதனை கண்ட யூதாசனுடைய மனதிலே ஒரு குழப்பம். ஆஹா, நான் வேறு திட்டம் வைத்திருந்தேன், என்னுடைய எதிர்பார்ப்புகள் வேறாக இருந்தது, ஆனால் முற்றிலும் நடக்கக்கூடியவை வேறுபட்டவையாக இருக்கின்றனவே. இயேசு அந்த பிடியிலிருந்து, பகைவர்களுடைய பிடியிலிருந்து வெளியே வந்து விடுவார், பகைவர்களை அழித்து விடுவார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் பகைவர்களுக்கு முற்றிலுமாக தன்னை கையளித்து விட்டாரே என்கின்ற பலவித குழப்பங்கள் யூதாசனுடைய மனதை சூழ்ந்து நிற்கின்றன. எனவேதான் தலைமை குருக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட 30 வெள்ளிக்காசுகளையும் திருப்பி கொண்டு போய் கொடுத்து விடுகின்றான். இயேசுவுக்கு எதிராக நான் தவறு செய்து விட்டேன், பழி பாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து விட்டேன் என்கின்ற அந்த ஒரு குற்ற உணர்வு தான் அங்கே யூதாசை, அவருடைய வாழ்வை முடிவுக்கு கொண்டு வர தூண்டியதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் கூட பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பலவித திட்டங்களை வைத்திருக்கிறோம், பலவித எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம். அந்த திட்டங்கள் நிறைவேறாத பொழுது, நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு மாறான செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற பொழுது நாமும் ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றோம். அடுத்து என்ன செய்வது, எப்படி செய்வது என்கின்ற ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் ஏதோ செய்து ஒருவித சிக்கலில் நாமும் மாட்டி விடுகின்றோம். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகள் நம்ம எதிர்கொள்கின்ற பொழுது, நம்முடைய திட்டங்களிலும் எதிர்பார்ப்புகளிலும் மாறுதல்களோ குழப்பங்களோ ஏற்படுகிற பொழுது, நாம் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, இறை திருவுளத்தின்படி அவற்றை நிறைவேற்றுகின்ற பொழுது, நிச்சயமாக நம்முடைய குழப்பங்களிலிருந்து வெளியே வருவதற்கான சரியான பாதையை, ஒரு விதமான தெளிவை ஆண்டவர் நமக்கு தருவார். நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் அப்படிப்பட்ட அந்த சரியான முடிவை, தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் நம்முடைய வாழ்வின் முடிவுகள் பலவாறாக மாறி போய் விடுகின்றன. இன்னும் பலர் யூதாசை போல தங்களுடைய வாழ்வை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு விதமான குறுகிய மனநிலைக்கு கூட சென்று விடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்வு ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு வாழ்வாக இருக்கின்றதா? நான் ஆண்டவருடைய திருவுளத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி என்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சி செய்கிறேனா? அல்லது என்னுடைய திட்டம், என்னுடைய எதிர்பார்ப்புகள் இவற்றிற்கு ஆண்டவரை நான் உட்படுத்த முயற்சி செய்கிறேனா என்று நாம் சிந்திப்போம். நாம் ஆண்டவருடைய கரங்களில் நம்மை விட்டு கொடுக்கிற பொழுது, ஆண்டவருடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்துகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். எனவே இறை திருவுளத்தை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னிலைப்படுத்துபவர்களாக வாழக்கூடிய நல் மனது வேண்டி அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
வந்தோம் தந்திடவே. இறைவா உன்னில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன? இறைவா உன்னில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன? ஈகத்தில் நீண்ட வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன? இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இனிதாக வேண்டும், இனிதாக வேண்டும், இனிதாக வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உமை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா ஆறுதல் அளித்தே
அன்பு மக்களே, நாளை நாம் பெரிய வியாழன் திரு நிகழ்வுகளை கொண்டாட இருக்கின்றோம். நாளைய தினம் காலையில் திருப்பலி நடைபெறாது, மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். நாளைய திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு கடந்த ஆண்டுகளைப் போலவே ஒவ்வொரு குடும்பத்தாரின் சார்பாக நாளை இரவு 12 மணி வரை ஆராதனை நடைபெறும். எனவே அன்பு மக்கள் குடும்பமாக அந்த ஆராதனைகளிலும் பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எந்தெந்த குடும்பம் எந்தெந்த மணி நேரத்தில் ஆராதனை செய்வீர்கள் என்கின்ற விவரங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே பகிரப்படும். அதனை பின்பற்றி அதன்படி செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தியருளும். இவ்வாறு வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் திருமகனுடைய இம்மை சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.